சற்று நேரம் நாம் தேவ வார்த்தையை சிந்திக்கும்படி 141 சங்கீதம் 1-2 வசனங்களை வாசிக்கலாம். கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், என்னிடத்திற்கு வர தீவிரியும். நான் உம்மை நோக்கி கூப்பிடுகையில் என் சத்தத்திற்கு செவிகொடும். உமக்கு முன்பாக தூபமாகவும் என் கையெடுப்பு அந்தி பலியாகவும் இருக்க கடவது. என் விண்ணப்பம் உமக்கு முன்பதாக தூபமாகவும் என் கையெடுப்பு அந்தி பலியாகவும் இருக்க கடவது. ஹல்லேலூயா. கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், என்னிடத்திற்கு வர தீவிரியும். உம்மை நோக்கி கூப்பிடுகையில் என் சத்தத்திற்கு செவிகொடும். மெய்யாகவே ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகையில் ஆண்டவர் சத்தத்திற்கு செவி கொடுக்கிற தேவன். தாமதிப்பதில்லை, தீவிரமாய் பதில் கொடுக்கிற தேவன். ஆமென். சில தாமதங்கள் பதில் இல்லாதது போல் இருக்கும். இல்லை, தாமதமே ஒரு பெரிய பதில்தான். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நம்முடைய காரியங்களில் தேவன் தாமதமாயிருந்து தாமதித்து கொண்டே போகிறவர் அல்ல, தீவிரமாய் செயல்படுகிறவர். தம்மை நோக்கி கூப்பிடுகிறவருடைய விஷயத்தில் அவர் சீக்கிரத்தில் பதிலளிக்கிற தேவன். ஆமென். ஆண்டவருடைய பிள்ளைகள் உண்மையாய் கர்த்தரை நோக்கி நம்ம கூப்பிடும் பொழுது கர்த்தர் நமக்கு வெட்கத்தை உண்டு பண்ணுகிற தெய்வம் இல்லை, அவர் சமீபமாயிருந்து பதில் கொடுக்கிறவராகவே இருக்கிறார். 145 சங்கீதம் 18-19 வசனங்களை வாசியுங்கள். தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். பயந்தவருடைய விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ரட்சிக்கிறார். ஹல்லேலூயா. தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் ஆண்டவர் எப்படி இருக்கிறாரா? சமீபமாய் இருக்கிறார். தூரமாய் இல்லை, சமீபமாய் இருக்கிறார். தீவிரித்து வருகிறார், தீவிரித்து செயல்படுகிறார். ஹல்லேலூயா. நீங்கள் லூக்கா சுவிசேஷம் 18 அதிகாரம் 7வது வசனத்தில் வாசிக்கும் போது அந்தபடியே தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களாகிய தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ, சீக்கிரத்தில் அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. ஆக உண்மையாய் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிற தம்முடைய பிள்ளைகளுக்கு அவர் என்ன செய்கிறார்? சீக்கிரத்தில் நியாயம் செய்கிறவராயிருக்கிறார். இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய விஷயத்தில் அவர் எப்படி இருக்கிறாராம்? நீடிய பொறுமையாயிருக்கிறார். உலகத்தில் சொல்லுவாங்க, அரசன் அன்று கேட்பான், தெய்வம் என்ன செய்வாரா? நின்று கேட்பார். அவசரப்பட்டு நம்மை போல எதையும் கிரியை செய்ய மாட்டார். நீதியுள்ள தேவன், சர்வலோக நியாயாதிபதி, சர்வ வல்லமுள்ள தேவன். அவர் மகத்துவமான செயலை நடப்பிக்கிறவர். ஆகையினால ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய விஷயத்தில் அவர் பொறுமையாயிருக்கிறார்.
நீடிய பொறுமையாயிருக்கிறார். ஆனால் சீக்கிரத்தில் நியாயம் செய்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய பொறுமை ரொம்ப பெரியது. ஆனால் அவர் நியாயம் செய்ய எழும்பும் போது ஒரு மனுஷனும் தப்பித்து கொள்ள முடியாது. ஆமென். ஆகையினால் கர்த்தருடைய பிள்ளைகள் ஓயாமல் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டுட்டே இருக்கணும். இரவும் பகலும், காலை மாலை இரவு பகல், ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரே. நம்முடைய நோக்கம் முழுவதும் கர்த்தர் நமக்கு உதவி செய்யாவிட்டால் நம்மால் எதையும் சாதிக்க முடியாது. நான் இருந்துட்டு எழும்பணும்னு சொன்னாலும் கர்த்தருடைய கிருபை நமக்கு தேவையாயிருக்கிறது. ஒரு கிளாஸ் தண்ணீர் குடிக்கணும்னு சொன்னாலும் கிருபை நமக்கு தேவையாயிருக்கிறது. தேவனுடைய பாதுகாப்பு நமக்கு தேவையாயிருக்கிறது. இன்றைக்கு பலருடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த தேவனுடைய கிருபை இழந்து போகிறாங்க. தேவ தயை இல்லை, நஷ்டமடைஞ்சு போச்சது, நஷ்டப்படுத்திட்டாங்க. ஆண்டவருடைய பிள்ளைகள் நஷ்டப்படக்கூடாது. சில வேளைகளே ஒருவேளை நீங்கள் நஷ்டப்பட்டு இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களாக இருக்கலாம். நீங்கள் உண்மையாய் இந்த நல்ல ராத்திரி வேளையில் எங்களோடு கூட சேர்ந்து நீங்களும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கும் உதவி செய்கிற இயேசு ஜீவிக்கிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை தண்ணீர் குடிக்க முடியாமல், ஆகாரம் புசிக்க முடியாமல், எழும்பி நடக்க முடியாமல், தன் கடமைகளை செய்ய முடியாமல், வீட்டிலே அடைக்கப்பட்ட நிலையிலே சிறுமைப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிற உங்களுக்கு கர்த்தர் உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். எந்த நிலையில் உள்ளவர்களுக்கும் ஆண்டவர் உதவி செய்கிறவராகவே இருக்கிறார். ஆமென், ஆமென். சிறியவர்களுக்கும் உதவி செய்கிறார், பெரியவர்களுக்கும் உதவி செய்கிறார். ஹல்லேலூயா. ஏழைகளுக்கும் உதவி செய்கிறார், ஐஸ்வர்யவான்களுக்கும் உதவி செய்கிறார். படிக்காத பாமர மக்களுக்கும் உதவி செய்கிறார், படித்த மேதைகளுக்கும் அவர் உதவி செய்கிறார். ஹல்லேலூயா. எவரையும் அவர் புறக்கணிக்கிற தெய்வம் அல்ல. கிறிஸ்தவர்களின் மாத்திரமல்ல, கிறிஸ்துவை அல்லாதவர்களுக்கும் உதவி செய்ய தேவன் வல்லவராகத்தான் இருக்கிறார். கிறிஸ்தவர்கள் கூப்பிட்டாதான் இயேசு கேட்பார் என்று அல்ல, கிறிஸ்துவை அல்லாதவர்கள், கிறிஸ்துவை வெறுக்கிறவர்கள் கூப்பிட்டாலும் கூட அவர் பதிலளிக்கிற தேவனாகவே இருக்கிறார். ஆமென். சந்தோஷமா ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. எந்த நிலையில் இருக்கிறவர்கள் கூப்பிட்டாலும் கர்த்தர் கேட்டு பதிலளிக்கிற தேவன். வியாதியோடு இருக்கிறவர்கள் கூப்பிட்டால் நிச்சயம் உங்கள் வியாதிக்கு பதில் பரிகாரம் செய்கிற தேவன். அவர் சிலுவையிலே பரிகாரம் செய்து முடித்து விட்டுத்தான் எல்லாம் முடிந்தது என்று சொல்லி மகா சத்தமிட்டு கூப்பிட்டு ஜீவனை விட்டார். அதை நீ விசுவாசித்தால் இந்த ராத்திரி வேளையிலும் நீ கர்த்தரை நோக்கி விசுவாசித்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டால் உனக்கும் உதவி செய்ய, உன் பிள்ளைகளுக்கும் உதவி செய்ய இயேசு வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனால் கூப்பிட வேண்டியது உண்மையாய் கூப்பிடணும், முழு இருதயத்தோடும் கூப்பிடணும். உதவி செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. உதவி செய்வதற்கு அவர் சர்வ வல்லமுள்ள தேவன். அந்த வல்லமுள்ள தேவனை நோக்கி பார்த்த ஒருவர் ஆகிலும் வெட்கத்தோடு போனதில்லை. அவர் தீவிரமாய் கிரியை செய்து தம்முடைய மகிமையை தம்முடைய பிள்ளைகளுக்காக விளங்க பண்ணுகிற தேவனாகவே இருக்கிறார். சந்தோஷமா நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆக தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு நாளும் அவர்
கைவிடுகிற தெய்வம் இல்லை. யாரெல்லாம் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டார்களோ அவர்களுடைய கூப்பிடுதலை எல்லாம் கர்த்தர் கேட்டிருக்கிறார். ஏழை மனிதன் பிச்சை கேட்டுக்கொண்டிருந்த குருடன் கூப்பிட்டான், இயேசு நின்றார். ஹல்லேலூயா. யூத ஜனங்களுக்கு அநேக நன்மைகளை செய்த மனுஷனாகிய 100க்கு அதிபதி கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டார். ஹல்லேலூயா. எவீரு என்று சொல்லுகிறதான ஜெப ஆலய தலைவன் இயேசுவை நோக்கி கூப்பிட்டான். அவனுடைய கூப்பிடுதலுக்கும் பதில் கொடுத்து ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. ஆக தேவனுடைய பிள்ளைகள் யாரெல்லாம் கூப்பிடுகிறார்களோ அவர்களுடைய கூப்பிடுதலுக்கு எல்லாம் பதில் கொடுக்கிற தேவன். இத்தாலியா பட்டாளத்தில் கொர்நேலியு என்று சொல்லப்பட்ட 100க்கு அதிபதியாகிய ஒரு மனுஷன் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான், உபவாசம் பண்ணி கொண்டிருந்தான், ஜனங்களுக்கு தர்மங்களை செய்து கொண்டிருந்தான். அவனுக்கு பதில் கொடுக்கும்படி தூதனை அனுப்பினார். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் யார் கூப்பிட்டாலும் ஆண்டவர் அவளுக்கு பதில் கொடுக்காமல் அனுப்புகிற தேவன் இல்லை. இன்னும் சொல்ல போனால் கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் கூட அவர் ஆகாரம் கொடுக்கிறார். நீங்களும் நானும் தேவ சாயலாய் படைக்கப்பட்ட மனிதர்கள் கூப்பிட்டால் நிச்சயம் கேட்கிற தேவனாகவே இருக்கிறார். ஆமென். மனுஷன் தேவனுடைய சாயல், தேவனுடைய ரூபம், ஜீவ சுவாசம் பெற்று ஜீவ ஆத்துமா வாக்கப்பட்டவன் தான் மனிதன். மனிதன் விசேஷித்தவன். இயேசு சொல்லும்போது சொன்னார், ஒரு காசுக்கு 2 அடைக்கலான் குருவி விற்கப்படுகிறது என்று அறியீர்கள் அல்லவா? அவைகளில் ஒன்றாகிலும் பரமபிதாவை அறியாமல் தரையிலே விழுவதில்லை. அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கலும் நீங்கள் விசேஷித்தவர்களாயிருக்கிறீர்கள். நம்ம நினைக்கலாம், என் குடும்பத்தால் ஒதுக்கப்பட்டிருக்கிறேன்பா, என் புருஷன் என்னை ஒதுக்கிட்டார், என் மனைவி என்னை கைவிட்டாள், என் தாய் என்னை கைவிட்டாள், என் தகப்பன் என்னை மறந்தார், ஐயோ எனக்கு ஆதரவாய் இருக்க வேண்டியவர்கள் எல்லாரும் என்னை வெறுக்கிறார்கள், என்னை நேசிக்க வேண்டியவர்கள் என்னை ஒதுக்குகிறார்கள், எனக்காக உதவி செய்ய வேண்டியவர்கள் என்னை உபத்திரவப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள், எனக்கு நன்மை செய்ய வேண்டியவர்கள் எனக்கு தீமை செய்கிறார்கள், என் சுகத்தையும் என் சமாதானத்தையும் என் ஆரோக்கியத்தையும் விரும்ப வேண்டியவர்கள் எனக்கு தீங்கு ஓயாமல் செய்து நான் பலவீனப்படும்படி போரிட்டு கொண்டிருக்கிறார்கள். இருக்கட்டும், ஆனால் ஒரு நல்ல செய்தி, உன்னை சிருஷ்டித்தவர் உனக்கு தீங்கு செய்கிறவர் அல்ல. நீ கூப்பிடும் போது உனக்கு பதில் கொடுக்கிற தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. கூப்பிடாமலே அவருக்கு பதில் செய்ய முடியாமல் அல்ல, முடியும். ஆனால் நாம் வாயினால் கூப்பிடுவதை கர்த்தர் விரும்புகிறார். என்னை நோக்கி கூப்பிடு, நீ அறியாததும் உனக்கு எட்டாதுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். கூப்பிட்டால் நமக்கு பதில் கொடுக்கிற இயேசு ஜீவிக்கிறார், தீவிரித்து வருகிற தேவனாகத்தான் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் சும்மா விட்டு விடுகிற தெய்வம் அல்ல, தீவிரமாய் கடந்து வந்து நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு துணை செய்கிற தேவனாகவே இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. யாத்திராகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசியுங்கள். பார்வோன் சமீபித்து வருகிற போது இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து எகிப்தியர் தங்களுக்கு பின்னே வருகிறதை கண்டு மிகவும் பயந்தார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். எகிப்திலே
430 வருஷம் அடிமைகளாய் வாழ்ந்த இஸ்ரவேல் மக்கள் ஆண்டவருடைய வார்த்தையின்படியே தேவ மனிதனாகிய மோசே, ஆரோன், மிரியாம் இவர்களை கொண்டு புறப்பட பண்ணினார். மோசேயின் மூலமாக பார்வோனிடத்தில் பேசினார். பேசின தேவ வார்த்தைக்கு பார்வோன் செவிகொடாததினாலே 10 விதமான அற்புத அடையாளங்கள், வாதைகளை எல்லாம் அனுப்பி இஸ்ரவேல் மக்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினார். கடைசியாக தம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு கட்டளை கொடுத்தார். வீட்டிற்கு ஒரு ஆட்டுக்குட்டியை அடித்து அதன் இரத்தத்தை எடுத்து நிலைக்கால்களை பூச வேண்டும் என்று சொன்னார். எந்த வீடுகளில் எல்லாம் நிலைக்கால்களில் இரத்தம் பூசப்பட்டிருக்கிறதோ அந்த வீடுகளிலே சங்கார தூதன் வரமாட்டான். மற்ற எல்லா வீடுகளிலும் சங்கார தூதன் பிரவேசித்து பிறந்த எல்லா முதல் பிறந்த பிள்ளைகள், முதல் பிறந்த மிருக ஜீவன்கள், தலையீற்றுகள் எல்லாவற்றையும் தேவன் என்ன செய்தார்? சங்கார தூதன் சென்று சங்கரித்து போட்டான். அந்த நாளிலே இஸ்ரவேலரை அணி அணியாய் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டு போகிறதற்கு பார்வோனும் அவன் ஜனங்களும் இடம் கொடுத்தார்கள், அனுமதித்தார்கள், அனுப்பிவிட்டார்கள். மிகுந்த பொன்னுடைமைகள், வஸ்திரங்களை எல்லாம் கொடுத்து தீவிரமாய் இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து புறப்பட்டு போக வேண்டும் என்று சொல்லி அனுப்பினார்கள். அனுப்பி விட்டுட்டு கொஞ்ச நேரத்திற்குள்ள மறுபடியும் பார்வோனுடைய இருதயமும் அவன் ஜனங்களுடைய இருதயமும் கடினப்பட்டது. இஸ்ரவேலர் நமக்கு வேலை செய்யாதபடிக்கு என்ன செய்யறாங்க? போயிட்டாங்க. அவங்களை திரும்ப என்ன செய்யணும்? திருப்பி கொண்டு வர வேண்டும் என்பதற்காக தீவிரமாய் புறப்பட்டு வந்தார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி புறப்பட்டு வரும் பொழுதுதான் இஸ்ரவேல் புத்திரர் பார்வோன் சமீபித்து வருகிற போது தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து எகிப்தியர் தங்களுக்கு பின்னே வருகிறதை கண்டு மிகவும் பயந்தார்கள். அன்பு சகோதரனே, சகோதரியே, பிள்ளைகளே, நீங்க எதை குறித்து பயந்து கொண்டிருக்கிறீங்க? உங்களை பின்தொடர்ந்து வரக்கூடிய மனித வல்லமைகளை குறித்து பயப்படுகிறீர்களா? உங்களை பின்தொடர்ந்து வரக்கூடிய மந்திரவாத வல்லமைகளை குறித்து பயப்படுகிறீர்களா? உங்களை பின்தொடர்ந்து வருகிற அதிகார வல்லமைகளை குறித்து பயப்படுகிறீர்களா? உங்களை பின்தொடர்ந்து வருகிற வறுமையை குறித்து பயப்படுகிறீர்களா? பின்தொடர்ந்து வரக்கூடிய மாறி மாறி வந்து உங்களை வருத்தப்படுத்திக் கொண்டிருக்கிற வியாதியை குறித்து பயப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா? உங்களை பின்தொடர்ந்து வருகிற கடன்களை குறித்து பயப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா? அல்லது தலைமுறையாக பின்தொடர்ந்து வருகிற சாப வியாதிகளை குறித்து பயப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா? உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி. இந்த ராத்திரி நீங்கள் உண்மையாய் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டால் உங்களுக்காக இயேசு தீவிரித்து வந்து கிரியை செய்ய வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. பார்வோன் தேவ மக்களை 430 வருஷம் அடிமைப்படுத்தின பின்பும் இன்னும் அடிமைப்படுத்தணும் தான் விரும்புகிறான். சில சாபங்கள் உங்களை அடிமைப்படுத்தி கொண்டிருக்கலாம். பாவத்தின் வஞ்சனைகள் உங்களை அடிமைப்படுத்தி கொண்டிருக்கிறதை குறித்து பயப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா? அல்லது மனிதர்கள் உங்களை அடிமைப்படுத்தி உங்களை பாவத்திற்கு அடிமையாக, மனுஷனுடைய பொல்லாப்புக்கு உங்களை அடிமையாக, பலவிதமான தீமைகளுக்கு உங்களை அடிமையாக பயன்படுத்தி கொண்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிற ஜனத்தின் நடுவிலே நீங்கள் சிறைப்பட்டு பயந்து நடுங்கிக் கொண்டிருக்கிறீர்களா? உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி சொல்லுகிறோம். கர்த்தராகிய இயேசுவை நோக்கி கூப்பிடுங்கள், அவர் தீவிரமாய் இறங்கி வருகிறவர். என் கூப்பிடுதலுக்கு தீவிரமாய் இறங்கி வருகிறவர். பார்வோன் பின்தொடர்ந்துட்டான். இஸ்ரவேல் மக்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டாங்க. ஆண்டவர் மோசேயை பார்த்து சொல்லுகிறார், அதனுடைய
13 14 வசனங்களை வாசியுங்கள். பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் இரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றான். அல்லேலூயா. அதே வாக்குத்தத்தத்தை, வார்த்தையை வேதனையோடு, கண்ணீரோடு, பெருமூச்சோடு கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையிலும் கர்த்தர் அதைத்தான் உங்களுக்கும் சொல்லுகிறார். நீங்கள் பயப்படாதிருங்கள், கர்த்தர் உங்களுக்கு செய்யும் இரட்சிப்பை பாருங்கள். நீங்கள் இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். நீ உண்மையாய் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டால் பின்தொடர்கிற எகிப்தியனை போல பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிற பாவத்தின் வல்லமைகள், சாபத்தின் வல்லமைகள், தலைமுறை தலைமுறையாக சாப வியாதிகளை கர்த்தர் இந்த ராத்திரி உன்னை விட்டு அகற்றி போட வல்லவராயிருக்கிறார். இனி எந்த தலைமுறையிலும் அந்த சாப வியாதி உன்னை பின்தொடராதபடிக்கு காக்க வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நீ துதி, கர்த்தரை நோக்கி கூப்பிடு, கைகளை ஏறிடு. ஆண்டவர் உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். உன் கண்ணீர் வீணாய் போவதில்லை. உன் கண்ணீர் பலன் உண்டு. உன் அலைச்சல்கள் நஷ்டமாய் போவதில்லை. ஆறுதல் அளிக்கிற கர்த்தர் உனக்காக எழுந்தருளுகிறார். உன் கண்ணீர்கள் துருத்தியில் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆகையினால் கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. நான் நேரமே சொன்னேன், கிறிஸ்தவர்கள் கூப்பிட்டா மாத்திரம்தான் கர்த்தர் கேட்பார் என்று அல்ல. நீங்க எந்த ஜனமாயிருந்தாலும் சரி, எந்த ஜாதியாயிருந்தாலும் சரி, கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு பாருங்க. இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும் என்று ஒரு குருடன் கூப்பிட்ட போது திரள் கூட்ட மக்கள் அவனை பார்த்து சொன்னார்கள், அதட்டினார்கள். குருடா, சத்தம் போடாத, அமைதலாயிரு என்று சொல்லி அதட்டினார்கள். ஆனால் படைத்த தெய்வம் நின்றார். சகோதரா, உன்னை படைத்தவர் உயிரோடு இருக்கிறார். உன்னை படைத்தவர் சர்வ வல்லமுள்ள தேவன். இப்போதும் உன்னுடைய ஜீவனையும் உன்னுடைய சுவாசத்தையும் கையில் வைத்திருக்கிறார். நீ எந்த மதமோ எந்த ஜனமோ யாரோ பிரச்சனை இல்லை. உன்னை படைத்தவரை நோக்கி நீ கூப்பிடு. ஒருவேளை நீ சபிக்கப்பட்டவனாயிருக்கலாம், ஒருவேளை நீ பெரிய பாவியாயிருக்கலாம், பெரிய நீ துன்மார்க்கனாயிருக்கலாம், பெரிய குடிகாரனாயிருக்கலாம், ஊருக்கும் நாட்டுக்கும் மனைவிக்கும் பிள்ளைக்கும் உதவாதவனாயிருக்கலாம், புருஷனுக்கும் பிள்ளைகளுக்கும் உதவாமல் நான் ஏன் இப்படி அங்கலாய்ப்போடு வாழ வேண்டும் என்ற கேள்வியோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறவளாயிருக்கலாம். நீ கர்த்தரை நோக்கி கூப்பிட்டால் கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ணுகிறவர். உன்னை வேதனைப்படுத்துகிற மந்திரவாத வல்லமைகளை சங்கரித்து போடுகிறவர். உன்னை வேதனைப்படுத்துகிற அசுத்த ஆவிகளுடைய அதிகாரங்களை சங்கரித்து போடுகிறவர். உன்னை வேதனைப்படுத்துகிற பேயின் திட்டங்களை எல்லாம் தகர்த்து போடுகிறவர். உன்னை வேதனைப்படுத்துகிற மனித வல்லமைகளை எல்லாம் முறியடிக்கிறவர் எழுந்தருளியிருக்கிறார். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். யுத்தம் கர்த்தருடையது. ஹல்லேலூயா. நீங்கள் சும்மா இருப்பீர்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நீங்க சும்மா இருப்பீங்க. நீங்க துதியுங்க, கூப்பிடுங்க. வேற எதையும் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கல. உடைந்த உள்ளத்தோடு, கண்ணீரோடு, முழு இருதயத்தோடு தேவனே எனக்கு இறங்கும் என்று கூப்பிட்டால் இறங்குகிறவர். ஒருவேளை
நீங்க நம்பின வைத்தியம், நீங்க நம்பின மருந்து, நீங்க எதிர்பார்த்த ஆகாரம், நீங்க கொடுத்த எந்த நன்மையும் உங்களுக்கு உதவி செய்யாமல் இருக்கலாம். ஆனால் சிருஷ்டிகர்த்தர், உங்களை தாயின் வயிற்றில் தோன்ற பண்ணினவர், நீங்கள் உங்கள் அவயவங்கள் ஒன்றாயிலும் இல்லாதிருக்கும் போது அவைகள் அனைத்தும் உருவேற்படும் நாட்களை புஸ்தகத்தில் எழுதி வைத்திரு. அந்த காலத்திட்டத்தின்படி உங்களை பிறக்க பண்ணினவர் உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. கூப்பிட்டாங்க, ஆண்டவர் இப்பொழுது பதில் கொடுத்தார். மோசேயை பார்த்து சொல்லுகிறார், கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? புறப்பட்டு போகல் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லு. நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்துவிடு. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே கடந்து போவார்கள். ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தையின்படி தேவ மனிதன் தன் கையில் இருந்த கோலை சமுத்திரத்துக்கு நேராக நீட்டினான். தேவன் காற்றை வீச பண்ணினார், வெட்டாந்தரையை உண்டு பண்ணினார். ஹல்லேலூயா. வலதுபுறமாகவும் இடதுபுறமாகவும் ஜலம் அவர்களுக்கு மதிலாக நின்றது. தண்ணீர் மதிலாக நின்றதா? நிற்குமா? நிச்சயம் தேவன் சொன்னால் நிற்கும். தேவனுடைய வார்த்தையின்படி நம்ம நடந்தா நமக்கு அழிக்கக்கூடிய நினைக்கிற தீங்கு செய்யக்கூடிய மக்கள் நமக்கு மதிலாக நிற்பார்கள். விசுவாசித்தோர் அல்லேலூயா சொல்லுங்க. தேவனுடைய வார்த்தையின்படி நீங்கள் முன் செல்லக்கூடிய மனிதர்களாயிருந்தால், தேவனுடைய சத்தத்திற்கு உண்மையாய் நீங்கள் செவி கொடுக்கிற தேவ மக்களாயிருந்தால், உங்களுக்கு தீங்கு செய்கிறவர்கள் தான் உங்களுக்கு மதிலாயிருப்பார்கள். ஹல்லேலூயா. எவர்களை கண்டு நீங்க பயந்து நடுங்கிக் கொண்டிருக்கிறீர்களோ, முன்னாடி பார்த்தால் செங்கடல், பின்னாடி பார்த்தால் பார்வோனின் சேனை, இப்போ ரெண்டு பக்கமும் பயம். ஆனால் பயந்து கொண்டிருந்த செங்கடல் நடுவிலே கடந்து போக முடியாது, அமிழ்த்து போடும். அது நடுவிலே இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தையின்படி தேவனுடைய மனிதன் கோலை நீட்டினான், தேவன் கிரியை செய்ய ஆரம்பித்தார். ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படிந்து முன் சென்றால் சமுத்திரமும் வழிதரும். நீங்க கண்டு பயந்து கொண்டிருக்கிற மனிதர்களுக்கு நடுவிலே உங்களுக்கு நல்ல வழியை கர்த்தர் திறந்து தருகிறார். ஆமென். பயந்து நடுங்கிக் கொண்டிருக்கிற அதிகாரங்களின் நடுவிலே கர்த்தர் உங்களுக்கு நல்ல வழியை தருகிறார். பயந்து திகைத்துக் கொண்டிருக்கிற இடத்திலே கர்த்தர் உங்களுக்காக ஒரு புதிய பாதையை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவர் பாதையை திறந்தார். தேவ மக்கள் அணி அணியாக புறப்பட்டார்கள். அவர்களுக்கு இருபுறமும் ஜலம் மதிலாக நின்றது. ஜலம் மதிலாக நின்றது. புறப்பட்டு சென்றார்கள். பார்வோனும் அவன் சேனையும் அவர்களை பின்தொடர்ந்து வந்தது. என்னையா கடலை பிறந்தாச்சுது, இப்ப சாத்தானும் மனிதர்களும் எல்லாம் பின்தொடர்ந்து தானே வந்துட்டு இருக்கு. அடைக்கலம் இல்லையே, புகலிடம் இல்லையே, வேதனையின் மேல் வேதனை, அழித்து போடுவான் போல் இருக்கிறது, சங்கரித்து போடுவான் போல் இருக்கிறது என்று பயந்து கொண்டிருந்து ஓடுகிறதான தேவனுடைய பிள்ளைகளே, பயப்படாதிருங்கள். கர்த்தர் வைத்திருக்கிற பாதையில் மாத்திரம் போங்க, கர்த்தர் பார்த்துக் கொள்வார். யாத்திரையாகமம் 15ஆம் அதிகாரம் அதனுடைய 9வது வசனத்தை வாசியுங்கள். தொடருவேன், பிடிப்பேன், கொள்ளையாடி பங்கிடுவேன், என் ஆசை அவரிடத்தில் திருப்தியாகும், என் பட்டயத்தை உருவேன், என் கை அவர்களை சங்கரிக்கும் என்று
பகஞ்சன் சொன்னான். பகஞ்சன் சொல்றான், விடமாட்டேன்டா, விடமாட்டேன், நீ எங்க போனாலும் விடமாட்டேன், நீ சமுத்திரத்தின் வழியாக ஓடுற, வாரம் பார்த்துக்க, வாரம் பார்த்துக்க, நீ எங்க போயிருவ, ஏசு ஏசுன்னு சொல்லி தப்புறியா, ஏசு தப்பு வைக்கிறத பார்க்கட்டும்னு சொல்லி தொடர்ந்து வாராங்களா? தொடருவேன், பிடிப்பேன், கொள்ளையாடி பங்கிடுவேன், என் ஆசை அவர்களில் திருப்தியாகும், என் பட்டயத்தை உருவேன், என் கை அவர்களை சங்கரிக்கும். விடவே மாட்டேன், வாழவே விட மாட்டேன், பிழைக்கவே விட மாட்டேன், ஊழியம் செய்யவே விட மாட்டேன், தேசத்தில் வாழவே விட மாட்டேன், தொழில் செய்யவே விட மாட்டேன், உன் சந்ததி வாழ்ந்திருக்கவே விட மாட்டேன், உன் சந்ததிக்கு பிள்ளை பாக்கியமே கொடுக்க விட மாட்டேன், உன் சந்ததிக்கு திருமணமே ஆகாது, உன் சந்ததிகள் அழிந்து போகும், தொடருவேன், பிடிப்பேன், கொள்ளையாடி பங்கிடுவேன், ஆசை அவனில் திருப்தியாகும் என்று உன்னை பார்த்து சொல்லிக் கொண்டிருக்கிற மனித சத்தத்தையும், மந்திரவாதியின் சத்தத்தையும், எதிராளிகளின் சத்தத்தையும், சாத்தானின் சத்தத்தையும் கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ மனிதனே, கர்த்தரை நோக்கி கூப்பிட்டுக் கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, உனக்காக ஒரு கரம் உயர்த்தப்படுகிறது. பயப்பட வேண்டாம், பயப்பட வேண்டாம். ஆண்டவர் என்ன செய்தார்? காற்றை வீச பண்ணினார். 10வது வசனம், 10வது வசனம், உம்முடைய காற்றை வீச பண்ணினீர், கடல் அவர்களை மூடிக்கொண்டது, திரளான தண்ணீரில் ஈயம் போல் அமைந்து போனார்கள். தொடருவே, பிடிப்பே, கொள்ளையாடுவே, பங்கிடுவே, ஆசை திருப்தியாக, பட்டயத்தை உருவே, என் கை சங்கரிக்கும் என்று உனக்கு விரோதமாய், உன் கல்விக்கு விரோதமாய், எதிர்காலத்துக்கு விரோதமாய், உன் சரீரத்துக்கு விரோதமாய், உன்னுடைய பொருளாதாரத்துக்கு விரோதமாய், உன் கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு விரோதமாய் உயர்ந்து நிற்கிற எந்த வல்லமை குறித்து பயப்பட வேண்டாம். கர்த்தரை நோக்கி கூப்பிடு, பரலோகத்திலிருந்து ஒத்தாசை அனுப்புவார். யாத்திரையாகமம் 14ஆம் அதிகாரம் 24-25. கிழக்கு வெளுத்து வரும் ஜாமத்தில் கர்த்தர் அக்கினியும் மேகவுமான ஸ்தம்பத்திலிருந்து எகிப்தியரின் சேனையை பார்த்து அவர்கள் சேனையை கலங்கடித்து அவருடைய ரதங்களில் இருந்து உருளைகள் கலலவும் அவர்கள் தங்கள் ரதங்களை வருத்தத்தோடு நடத்தவும் பண்ணினார். அப்பொழுது எகிப்தியர் இஸ்ரவேலரை விட்டு ஓடி போவோம், கர்த்தர் அவர்களுக்காக துணை நின்று எகிப்தியருக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிறார் என்றார்கள். ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் பட்சமா நில்லுங்க, கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. கர்த்தர் கிழக்கு வெளுக்கும் ஜாமத்தில் எழுந்தருளுகிற தெய்வம். அதிகாலையில் என்னை தேடுகிறவன் கண்டடைகிறார். காலைதோறும் கிருபைகள் புதிதாயிருக்கிறது. நீ தேவ சமூகத்தை நோக்கி கூப்பிடு. காலையிலே எழும்பி ஆயத்தமாகி தேவ சமூகத்தில் காத்திரு. கர்த்தர் உனக்காக கிழக்கு வெளுக்கும் ஜாமத்தில் யுத்தம் பண்ணுகிற தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. அக்கினியும் மேகமுமான ஸ்தம்பத்தில் இருந்து எகிப்தியரின் சேனையை பார்த்து அந்த சேனையை என்ன செய்தார்? கலங்கடித்தார். நீங்களும் நானும் கலங்கடிக்க முடியாது. நம்மை விட பலவான்கள் தான், நம்மை விட பெரியவர்கள் தான், நம்மை விட சிறந்தவர்கள் தான், பலமுள்ளவர்கள் தான், ஞானமுள்ளவர்கள் தான், திறமை உள்ளவர்கள் தான். தாவீது ஒரு விஷயம் சொல்லுகிறார், நான் ராஜாவா இருந்தோம், செரியாவின் குமாரராகிய இவர்கள் என்னிலும் பலவான்கள், நம்மிலும் பலவான்கள் தான். ஆனா அவருடைய பற்களுக்கு நம்மை இரையாக ஒப்புக்கொடாதிருக்கிற கர்த்தர் ஜீவிக்கிறார். ஆமென். அவர்கள் கோபம் நம்மேல் எரிகையில் நம்மை உயிரோடு விழுங்கி இருப்பார்கள். அவ்வளவு பலமுள்ளவர்கள் தான்.
திறமை உள்ளவர்கள் தான், வசதி படைத்தவர்கள் தான், மந்திரவாத வல்லமை உள்ளவர்கள் தான், சூனிய வல்லமை உள்ளவர்கள் தான், பலவிதமான தந்திர சூத்திர ஆவிகளை உடையவர்கள் தான். ஆனா கிறிஸ்து இயேசுவுக்கு முன்பதாக அவைகள் எல்லாம் ஒன்றுமில்லை, 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 ஒன்றுமில்லை. இல்பொருளாவார்கள். ஹல்லேலூயா. நீ வெட்கப்பட்ட அதே இடத்துல வெட்கத்திற்கு பதிலாக இரட்டத்தனையான பலனை தருவார். நீ லட்சையடைந்த அதே பகுதியில் உன் லட்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவீர்கள். நித்திய மகிழ்ச்சி உங்கள் மேல் உண்டாயிருக்கும். ஆகையினால ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறத நிப்பாட்டக்கூடாது, நிப்பாட்டக்கூடாது. கூப்பிடணும். பதில் கொடுக்கிறவர் உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. கிழக்கு வெளுத்து வரும் ஜாமம், அந்த அதிகாலை நேரம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க. அதிகாலை நேரம் ஆண்டவருடைய பிரசன்னத்திற்குள்ளாக மூழ்குங்க. அதிகாலை நேரம் தேவ மகிமைக்காக காத்திருங்க. வெட்கத்திற்கு உட்படுத்துகிற தெய்வம் அல்ல, கர்த்தர் யுத்தம் பண்ணுகிறதை காண்பீர்கள். பெரிய பர்வதங்கள் எல்லாம் மெழுகு போல் உருகி போகும். பெரிய பெரிய சோதனைகள் எல்லாம் பனி போல் மாறி போகும். தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டால், ஆராதித்தால், மகிமைப்படுத்தினால் கர்த்தர் கிரியை செய்கிற தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து சில வசனங்களை வாசியுங்கள். நீர் மீட்டு கொண்ட இந்த ஜனங்களை உமது கிருபையினாலே அழைத்து வந்தீர். உம்முடைய பரிசுத்த வாசஸ்தலத்திற்கு நேராக அவர்களை உம்முடைய பலத்தினால் வழிநடத்தினீர். ஜனங்கள் அதை கேட்டு தத்தளிப்பார்கள். பெலிஸ்தியாவின் குடிகளை திகில் பிடிக்கும். ஏதோமின் பிரபுக்கள் கலங்குவார்கள். மோவாவின் பராக்கிரமசாலிகளை நடுக்கம் பிடிக்கும். கானானின் குடிகள் யாவரும் கரைந்து போவார்கள். பயமும் திகிலும் அவர்கள் மேல் விழும். கர்த்தாவே, உமது ஜனங்கள் கடந்து போகும் வரைக்கும், நீர் மீட்ட ஜனங்களே கடந்து போகும் வரைக்கும் அவர்கள் உம்முடைய புயத்தின் மகத்துவத்தினால் கல்லை போல அசைவற்றிருப்பார்கள். அல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரும் துதிகளில் பயப்படத்தக்கவரும் அற்புதங்களை செய்கிறவருமாகிய உமக்கு ஒப்பானவர், அவருக்கு ஒப்பானவர் யாரும் இல்லை. ஆண்டவருக்கு ஒப்பானவர் யாரும் இல்லை. கூப்பிடுகிற தம்முடைய பிள்ளைகளுக்கு பதில் கொடுக்கிற நம்முடைய கர்த்தருக்கு ஒப்பானவர் இந்த பூமியில் யாரும் இல்லை. எந்த தேவர்களும் இல்லை, தேவதைகளும் இல்லை. ஹல்லேலூயா. எந்த மனிதனும் இல்லை, எந்த அரசியல் தலைவர்களும் இல்லை. எலெக்ஷன் வரும்போது கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வருவோன்னு எலெக்ஷனுக்கு ஓட்டு கேட்பாங்க. நம்ம ஓடி ஓடி கால் நமக்கு தான் கடுக்கும். அவங்க ரொம்ப பிஸியாக இருப்பாங்க, அதுதான் உண்மை. அவங்களுக்கு நிறைய வேலைகள் இருக்கும். ஆனால் ஓடோடி வருவோம் என்று சொல்லுகிற ஒருவரும் நமக்கு ஓடோடி வருவதில்லை. பயப்படாதடா, நான் துணை இருக்கேன், பயப்படாத, நான் எல்லாம் பார்த்து கொள்ளுகிறேன் சொல்லுகிற மனிதர்களை தேடினாலும் காண முடியாது. ஆனால் சொன்னவர், நம்மை சிருஷ்டித்தவர், நம்மோடு கூட இருந்து நடத்துகிறவர், அவருக்கு ஒப்பானவர் யாரும் இல்லை. துதிகளில் பயப்படத்தக்கவரும் அதிசயங்களை செய்கிறவருமாகிய உமக்கு ஒப்பானவர் யார்? ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. அவருக்கு ஒப்பானவர் யாரும் இல்லை. ஹல்லேலூயா. நீர் மீட்டுக்கொண்ட இந்த ஜனங்களை உமது கிருபையினாலே அழைத்து வந்தீர். உம்முடைய பரிசுத்த வாசஸ்தலத்துக்கு நேராக அவர்களை உமது பலத்தினாலே வழிநடத்தினீர். ஜனங்கள் அதை கேட்டு தத்தளிப்பார்கள். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளை நடத்துகிற விதத்தை பார்த்து கேட்டு ஜனங்கள் என்ன செய்கிறார்கள்? தத்தளிப்பார்கள். ஒளிந்தான், அழிந்தான், நிர்மூலமானான், அவன் பேரினி கேட்கப்படுவதில்லை என்று சொல்லிக் கொண்டிருந்த ஜனத்தின் நடுவிலே, பார்த்து கொண்டிருந்த ஜனத்தின் நடுவிலே பேரை பெருமைப்படுத்துகிறவர். இதை காண்கிறவர்கள் உறைந்து போவார்கள். அவர்களை கலக்கம் பிடிக்கும் என்று பைபிள் சொல்கிறது. அங்கே அழகாக சொல்லப்பட்டிருக்கு, பெலிஸ்தியாவின் குடிகளை என்ன செய்யும்? திகில் பிடிக்கும். ஏதோமின் பிரபுக்கள் கலங்குவார்கள். மோவாபின் பராக்கிரமசாலிகளை நடுக்கம் பிடிக்கும். கானானின் குடிகள் யாவரும் கரைந்து போவார்கள். பயமும் திகிலும் அவர்கள் மேல் விழும். அல்லேலூயா. பயமும் திகிலும் அவர்கள் மேல் விழும். யோசுவாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்திலே நீங்கள் வாசிக்கும் போது இது அப்படியே நிறைவேறினதை எரிகோவில் இருந்ததான அந்த ஸ்திரீ, விபசாரியான அந்த ஸ்திரீ, வேசியான ஸ்திரீ சொல்லுகிறாள். அல்லேலூயா. யோசுவா 2ஆம் அதிகாரம் அதனுடைய 9வது வசனத்திலிருந்து வாசியுங்கள். கர்த்தர் உங்களுக்கு தேசத்தை ஒப்புக் கொடுத்தார் என்றும், இவங்களை பற்றி எங்களுக்கு என்ன வந்திருக்கு? அங்க தீர்க்க தரிசனமாக சொன்னாங்க. மோசே சொன்னார், இங்கே உண்மையாகவே திகில் பிடித்திருக்குது என்று சொல்லி ராகாப் சொல்லுகிறாள். ஹல்லேலூயா. உங்களை பற்றி எங்களுக்கு என்ன இருக்கு? திகில் பிடித்திருக்கிறது என்றும், உங்களை குறித்து தேசத்து குடிகள் எல்லாரும் சோர்ந்து போனார்கள் என்றும் அறிவேன். எகிப்திலிருந்து புறப்பட்ட போது கர்த்தர் உங்களுக்கு முன்பாக சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீரை வற்றி போக பண்ணினதையும், நீங்கள் யோர்தானுக்கு அப்புறத்தில் சங்காரம் பண்ணின எமோரியரின் ராஜாக்களாகிய கேள்விப்பட்ட போது எங்கள் இருதயம் கரைந்து போயிற்று. உங்களாலே எல்லாருடைய தைரியமும் அற்று போயிற்று. உங்கள் தேவனாகிய கர்த்தரே உயர வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கரைந்து போவார்கள் அங்கே தீர்க்க தரிசனமா சொன்னாங்க. இங்க நிறைவேறினதை ராகாப் சொல்லுகிறார். உங்களாலே கேள்விப்பட்ட போது எங்கள் இருதயம் என்ன செய்தது? கரைந்து போயிற்று. எல்லாருடைய தைரியம் என்ன செய்து? அற்று போயிற்று. எல்லா குடிகளும் சோர்ந்து போனார்கள். திகில் பிடித்திருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. திகில்னா என்னது? பயத்துக்கு அப்புறம் உள்ளதுதான் திகில். இப்போ திடீர்னுட்டு ஒரு ஆள் மிரட்டுறாங்கன்னு சொன்னா என்ன செய்வோம்? கொஞ்சம் பயப்படுவோம். சில வேளை நம்ம எதிர்பார்த்திராத ஒரு பெரிய தீமை, உதாரணமாக சொல்ல போனா, நான் போயிட்டு இருக்கிற வழியில திடீர்னுட்டு நம்ம சிந்திக்காத சூழ்நிலை நடுவில் ஒரு சர்ப்பம் நம்ம கையை தலையெடுத்துட்டு இப்படி கிட்ட வந்து நிக்குதுன்னு வச்சுக்கிறீங்க, என்ன செய்வோம்? கையும் ஓடாது, காலும் ஓடாது, தொண்டையிலிருந்து என்ன செய்யாது? சத்தமும் வராது. என்ன பேசுதுன்னு, யாரை கூப்பிடுதுன்னு என்ன செய்ய முடியாது. அந்த திகில் அடைந்த நிலை. அதான் சில வருஷங்களுக்கு முன்பதாக ஒரு பையன், விளையாட்டு பையன் என்ன செஞ்சான்னு சொன்னா, ஒரு பச்சை பாம்பை பிடிச்சிட்டு போயிட்டு, அடிச்சு கொன்ன பாம்பு தான், கையில் எடுத்துட்டு போயிட்டு அங்க இருந்த அவனுடைய அக்கா
அக்காள்கிட்ட சொன்னா பாம்பு அடிச்சுட்டேன், பாம்பு கொண்டு வரேன்னு சொன்னது மட்டும் இல்லை, அது திரும்பி பார்க்கறதுக்கு முன்னே அந்த பச்சை பாம்பு அவங்களுக்கு முன்ன போட்டான். ஐயோ, அவங்களால ஓடவும் முடியல, சத்தம் போடவும் முடியல. பாவம் பட்ட பாடு. அப்படியே தளர்ந்து போயிட்டாங்க. வாயிலிருந்து என்ன செய்யல, சத்தமும் வரல, கையங்காலையும் உதறாங்களே ஒழிய ஒன்றும் செய்ய முடியல. என்ன பாம்பு? பச்சை பாம்பு. அது சேதப்படுத்தாது, ஆனா பாம்பு. இது ஏன்னா பாம்பை கண்டா படையும் நடுங்குமா. இதே போல திகில் இவர்களை பிடித்து கொண்டது. தேவனுடைய மனிதன் சொன்ன வார்த்தையின்படியே அவர்களை என்ன செய்ததுன்னு சொன்னா திகில் பிடித்தது. ஏதோமின் பிரபுக்கள் கலங்கினார்கள், பராக்கிரமசாலிகளை நடுக்கம் பிடித்தது. கானானின் குடிகள் யாவரும் கரைந்து போனார்கள், பயமும் திகிலும் அவர்கள் மேல் விழுந்தது. தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்காக பெரிய காரியங்களை செய்கிற தெய்வம். இவர்கள் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் மீட்கப்பட்டவர்கள். அதில் 13வது வசனத்தை வாசியுங்கள். நீர் மீட்டு கொண்ட இந்த ஜனங்களை உமது கிருபையினாலே அழைத்து வந்தீர். இவர்களை ஆண்டவர் எப்படி மீட்டு கொண்டார்? ஒரு ஆட்டுக்குட்டியை அடிக்க சொன்னார். 1 வயதுள்ள ஆட்டுக்குட்டி. அதன் இரத்தத்தை எடுத்து என்ன செய்யணும்? வாசல்களின் நிலைக்கால்களை சட்டங்கள் எல்லாம் பூசணும். வீட்டை விட்டு யாரும் வெளியே வரக்கூடாது. இந்த இரத்தம் இருக்கிற வீட்டுக்குள்ள சங்கார தூதன் பிரவேசிப்பது இல்லை. ஆக அவங்க மீட்டு கொண்டது 1 வயதுள்ள ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலே. அல்லேலூயா. நீங்களும் உங்களையும் என்னையும் மீட்டு கொண்டது எப்படி? சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. ஆன்லைன்ல எங்களோடு இணைந்திருக்கிற நீங்களும் கவனியுங்கள், சொல்லுங்கள். நீங்களும் நானும் மீட்கப்பட்டது வெள்ளியினாலோ பொன்னினாலோ அல்ல, குற்றமற்ற மாசற்ற விலையேறப்பட்ட கிறிஸ்து இயேசுவின் இரத்தத்தினாலே மீட்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. 1 பேதுருவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 17-18 வசனங்களை வாசியுங்கள். ம் 18 வாசிங்க. 18. உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தையினின்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீரென்று அறிந்திருக்கிறீர்களே. ஹல்லேலூயா. யாருடைய இரத்தத்தினால்? ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் அல்ல, கிறிஸ்து இயேசுவின் விலையேறப்பட்ட இரத்தம். பொன்னினாலோ வெள்ளியினாலோ மீட்கப்படவில்லை, கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட இரத்தத்தினால் மீட்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தில் மீட்கப்பட்டவர்களுக்கும் கிறிஸ்துவின் இரத்தத்தில் மீட்கப்பட்டவர்களுக்கும் வித்தியாசம் உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட இரத்தத்தினால் மீட்கப்பட்டவர்கள். உங்களுக்காகவும் எனக்காகவும் கிரயம் கொடுத்த இயேசு சும்மா இருக்கிறவர் அல்ல. ஆமென். மந்திரவாதியின் கையில, கோடாங்கியின் கையில, சூனியக்காரன் கையில, எரிச்சலுள்ள மனிதருடைய கையில, பொறாமையுள்ள மனிதருடைய கையில நம்மை அடிமையாய் விற்று போடுகிற தெய்வம் அல்ல. நமக்காக ஜீவனை கொடுத்தவர், மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயித்து, மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயமெங்கே என்று ஜெயித்திருந்திருக்கிறார்.
ஹல்லேலூயா. மரணத்தின் கூர் பாவம், பாவத்தின் பலன் நியாய பிரமாணம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் மீட்கப்பட்ட தம்முடைய பிள்ளைகளுக்காக தேவன் எழுந்தருளி யுத்தம் பண்ணி சத்துருக்களுக்கு திகிலையும் பயத்தையும் உண்டாக்குவார் என்று சொன்னால், கலக்கத்தையும் கரைந்து போக பண்ணுவார் என்று சொன்னால், நடுக்கம் பிடிக்க பண்ணுவார் என்று சொன்னால், அதை பார்க்கலும் அதிக விலையேற பெற்றதாயிருக்கிற கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினால் மீட்கப்பட்ட அவருடைய சம்பத்துகளுக்காக, அவருடைய பிள்ளைகளுக்காக, அவருடைய சந்ததிகளுக்காக அவர் சும்மா இருக்கிறவர் அல்ல. ஹல்லேலூயா. உன்னை தொடுகிறவன் கண்மணியை தொடுகிறார். நீங்க உங்க கண்மணியை தொட்டு பாருங்க, தொட முடியுமா பார்ப்போமே. தொட்டு பாருங்க, தொட முடியாது. ஏன்? இமை என்ன செய்யுது? சீக்கிரம் மூடிக்கிடும். கிட்ட போறதுக்கு என்ன செய்யுது? மூடிக்கொள்கிறது. இதை விட அதிகமாக தேவன் தம்முடைய பிள்ளைகளை காக்க வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் விலையேறப்பட்ட இரத்தத்தினால் மீட்கப்பட்டவர்கள். சாதாரணமான இரத்தம் அல்ல. ஆண்டவர் இயேசுவை இந்த பூமிக்கு அனுப்பினதனுடைய நோக்கம் என்ன? ஒரு மனுஷனும் கெட்டு போகக்கூடாது, எல்லா மனுஷரும் ரட்சிப்படைய வேண்டும். பாவத்தோடு ஒரு மனுஷனும் அழிந்து பாதாளத்துக்கு நரகத்துக்கு போய்விடக்கூடாது. ஹல்லேலூயா. இமையை தொடாம தொட்டு பாரு. இமையை ரெண்டு பக்கம் நீ பிடிச்சிட்டா அது தொடத்தான் முடியும். ஹல்லேலூயா. ஆக ஆண்டவருடைய பிள்ளைகள், அந்த நமது கர்த்தராகிய கிறிஸ்து இயேசு இந்த பூமிக்கு வந்ததுடைய நோக்கம் என்ன? பாவத்தோடு ஒரு மனுஷனும் அழிந்து பாதாளத்துக்கு போய்விடக்கூடாது. அந்த மனுஷனை பாவத்திலிருந்து விடுதலை பண்ண வேண்டும் என்பதற்காகத்தான் கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். மத்தேயு சுவிசேஷத்தில் 1ஆம் அதிகாரம் 21வது வசனத்தில் வாசிக்கும் போது, அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனத்தின் பாவத்தை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். இயேசு இந்த பூமிக்கு வந்ததுடைய நோக்கம் என்ன? பாவத்தோடு, சாபத்தோடு, அக்கிரமத்தோடு, சாபத்தோடு மனிதன் வாழ்ந்து அழிந்து பாதாளத்துக்கு போய்விடக்கூடாது, நரகத்துக்கு போய்விடக்கூடாது. பாவத்தின் சம்பளம் ஆகிய நரகத்தை சுதந்திரித்து கொள்ளக்கூடாது என்பதற்காக இயேசு இந்த பூமியிலே அவதரித்தார். பாவத்திற்கு பரிகாரமாக வேதங்கள் சொல்லுகின்றன, இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. மனிதனுடைய இரத்தம் பாவத்தை போக்குமா? இல்லை. மனிதனுடைய இரத்தம், மிருகத்துடைய இரத்தம், பறவைகளுடைய இரத்தம், ஊரும் பிராணிகளுடைய இரத்தம், மச்சங்களுடைய இரத்தம் மனுஷனுடைய பாவத்தை போக்குவதில்லை. மனுஷனுடைய பாவத்தை போக்குவதற்கு மனுஷ இரத்தமும் போதாது, அது பாவத்தை போக்காது. மனுஷ இரத்தத்தை சிந்தினால் பாவம் பெருகும், அக்கிரமம் பெருகும். ஆபேலின் இரத்தம் பூமியிலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டது. எதற்கு? தன் சகோதரனை சபிக்கப்பட்டவனாய் மாற்றுவதற்கு. ஆனா கிறிஸ்துவின் இரத்தம் இன்றைக்கும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு கொண்டிருக்கிறது. சகோதரா, நீ சாபத்திலிருந்து, பாவத்திலிருந்து, அக்கிரமத்திலிருந்து, அடிமைத்தனத்திலிருந்து உன்னை விடுதலை பண்ணும்படி கிறிஸ்துவின் இரத்தம் இன்னைக்கோ உயிருள்ளதாக கூப்பிட்டு கொண்டே இருக்கிறது. மகா பிரதான ஆசாரியரான இயேசு அந்த நித்திய கூடாரத்திலே பிதாவின் சமூகத்திலே உனக்காக, முழு மனுமக்களுக்காக இரத்தத்தோடு, தழும்புகள் உள்ள கைகளோடு, சிரசுகளோடு, முற்கிடம் சூட்டப்பட்ட அந்த சிரசுகள் உள்ள தழும்புகள் உள்ள தலையோடு கூட தேவனுடைய சமூகத்தில் இயேசு நின்று கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த இரத்தம் இன்றைக்கும்
பாவியை நீதிமானாய் மாற்றுகிறது. அந்த இரத்தம் இன்றைக்கும் பாவியை பரிசுத்தவானாய் மாற்றுகிறது. கொல்கதாவில் சிந்தப்பட்ட அந்த இரத்தம், பிலாத்துவின் அரண்மனையில் சிந்தப்பட்ட இரத்தம், கெட்சமனே பூங்காவில் சிந்தப்பட்ட இரத்தம், எருசலேம் நகர வீதி வழியாக சிந்தப்பட்ட அந்த கிறிஸ்துவின் இரத்தம், அது ஒளிந்து போகவில்லை, அழிந்து போகவில்லை. நமது ஆண்டவராகிய இயேசு அந்த நித்திய கூடாரத்தில் பிரவேசித்து மகா பிரதான ஆசாரியராக உங்களுக்காகவும் எனக்காகவும் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அந்த கிறிஸ்துவின் இரத்தத்தால் மீட்கப்பட்டவர்கள் பாக்கியமுள்ளவர்கள். நீங்கள் கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்களே, தேவனுக்கு உடையவைகளாகி உங்கள் சரீரத்தினாலும் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாயிருக்கிறது என்று அறியாமல் இருக்கிறீர்களா? இந்த சரீரம் தேவனுடைய ஆலயமாகும்படிக்கு இயேசு இரத்தம் சிந்தியிருக்கிறார். அதை யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ, விசுவாசிக்கிறவங்களுக்குள்ள இந்த மாற்றத்தை கர்த்தர் செய்கிறார். முழு மனுக்குலத்திற்காகவும் மீட்பை ஏற்படுத்தும்படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய இரத்தத்தை சிந்தி இருக்கிறார். 33.5 வருடம் இயேசு மனித அவதாரம் எடுத்து மனுஷ சாயலாகி சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாழ்த்தினார். ஆனபடினால் சிலுவையில் இயேசு மரித்தார். எதற்கென்றால் பாவ பரிகாரத்தை ஏற்படுத்தும்படியாக. பாவங்கள், சாபங்கள், அக்கிரமங்கள், மீறுதல்கள், அநீதிகளுக்காக ஒரு பரிகாரமாக இயேசு மரத்திலே தூக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டார். அந்த கிறிஸ்துவை யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். நீ கெட்டு போகக்கூடாது சகோதரா. குடித்து வெறித்து துன்மார்க்கமாய் வாழ்ந்து அக்கிரமத்தையும் அநியாயத்தையும் அசுத்தத்தையும் பலவிதமான தீமைகளையும் நடப்பித்து மாம்சத்தின் கிரியைகளுக்கு உட்பட்டு தேவ கோபாக்கனிக்கு உள்ளாகி அழிந்து போகக்கூடாது என்பதற்காகத்தான் உன்னுடைய பாவத்திற்கு பரிகாரம் செய்யும்படி இயேசு மரித்தார். ஒவ்வொரு மனிதனுடைய பாவத்திற்கும் பரிகாரமாகத்தான் இயேசு மரித்தார். சிலர் நினைக்கிறாங்க அவர் சிலுவையிலிருந்து இறங்கி ஓடி இருக்கலாம் இல்லையா, தன்னையே ரட்சிக்க முடியாதவர் எப்படி மற்றவர்களை ரட்சிப்பார் என்று பலர் பேசுகிறாங்க. சகோதரா, தன்னை ரட்சிக்க முடியாத தெய்வம் அல்ல, உன்னை ரட்சிக்கும்படிக்கு, உன்னுடைய பாவங்களை போக்கும்படிக்கு உனக்காக இரத்தம் சிந்தி பாடுபட்டு மரிக்க வேண்டும் என்பது தேவனுடைய நீதியாயிருந்தது, தேவனுடைய திட்டமாயிருந்தது. அந்த தேவ திட்டத்தை நிறைவேற்றும்படித்தான் இயேசு வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்தார். வேத வாக்கியங்களின்படி இயேசு அடக்கம் பண்ணப்பட்டார். வேத வாக்கியங்களின்படி இயேசு 3ஆம் நாளிலே மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயித்து உயிர்த்தெழுதலே முதற் பலனாயிருக்கிறார். இன்றைக்கும் பிதாவின் வலது பாரிசத்தில் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். ஆக அந்த கர்த்தராகிய கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசித்தால் உங்கள் பாவங்கள் நீங்கும், உங்கள் மேல் இருக்கிற சாபங்கள் நீங்கும், உங்களை பின்தொடர்ந்து வருகிற எல்லா சாப வியாதிகள் நீங்கும், மந்திரவாத கட்டுகள் நீங்கும், அசுத்த ஆவியுடைய கிரியைகள் அழியும். முதலாவது நீ தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடு, அப்பொழுது இவைகளெல்லாம் கூட கொடுக்கப்படும் என்று சொன்ன தேவனுடைய வார்த்தையின்படி கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை நீங்கள் விசுவாசித்து உங்கள் வாழ்க்கையில் உண்டான பாவங்களை கிறிஸ்துவிடத்தில் அறிக்கையிடுங்கள், ரட்சிப்பை பெறுவீர்கள். ஹல்லேலூயா. ரோமர் 10ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களை நம்ம வாசிக்கும் போது அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் அழகாக சொல்லுகிறார். வாசியுங்கள். என்னவெனில்
கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. கர்த்தராகிய இயேசுவை நீ உன் இருதயத்தில் விசுவாசித்து தேவன் அவரை மரித்தோர் என்று எழுப்பினார் என்று நீ விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்புண்டாக வாயினால் அறிக்கை பண்ணப்படும். அந்த தேவகுமாரனாகிய இயேசுவை நீ விசுவாசித்து அவருடைய சமூகத்தில் உன் பாவத்தை அறிக்கை செய்வாய் என்று சொன்னால் நிச்சயமாக நீ ரட்சிப்பை அடைய முடியும். இல்லாதபடிக்கு ரட்சிப்பு அடைய வேறு வழி இல்லவே இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படி வானத்தின் கீழே பூமியின் மேலே மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை. ஆகையினால் ரட்சிக்கிற தேவனுடைய திருமுகத்தை நோக்கி உண்மையாய் கூப்பிட்டால் உனக்கு உதவி செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். இந்த பூமியிலும் பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, அக்கிரமத்திலிருந்து, மீறுதலிலிருந்து, வாதிக்கிற பிசாசின் கையிலிருந்து, அசுத்த பாவ கிரியைகளிலிருந்து ஆண்டவர் உன்னை விடுவிக்கிறது மாத்திரமல்ல, உனக்கு நித்திய ரட்சிப்பாகிய தேவனுடைய ராஜ்யத்தையும் அருளுகிறவராயிருக்கிறார். இந்த ரட்சிப்பை பெறாமல் எந்த மனுஷன் வாழ்ந்தாலும் அந்த மனுஷன் பாவத்தின் சம்பளமாகிய இரண்டாம் மரணமாகிய அக்கினியும் கந்தகம் எரிகிற கடலில் பங்காளியாய் மாறுகிறான். நம்மில் ஒருவரும் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் ஒருவரும் அந்த இரண்டாம் மரணமாகிய அக்னியும் கந்தகம் எரிகிற கடலின் பங்காளியாய் மாறாதபடிக்கு இந்த அனுக்கிரக காலத்திலே கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை நீங்கள் விசுவாசித்து உத்தமமாய் அவரை பின்பற்றுங்கள். கர்த்தர் உங்களை எல்லா தீங்குக்கும் ரட்சிப்பார். அவரை நோக்கி கூப்பிடுங்க, உங்கள் பாவங்களை மன்னிப்பார். அவரை நோக்கி கூப்பிடுங்க, அடிமைப்படுத்துகிற அந்தகாரங்களை அழித்து போடுவார். அவரை நோக்கி கூப்பிடுங்க, உங்களை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிற பலவீன வல்லமையிலிருந்து விடுவிப்பார். அவரை நோக்கி கூப்பிடுங்க, அவர் உங்களுக்காக தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணுகிற தேவன் எழுந்தருளி இருக்கிறார். அந்த உன்னதமான கர்த்தரை நோக்கி கூப்பிட்டால் தீவிரமாய் உங்களுக்கு உதவி செய்கிறவர், தீவிரமாய் உங்களுக்கு உதவி செய்கிறவர். அவரை உத்தமமாய் பின்பற்றுவோம். கர்த்தர் இந்த வார்த்தையினால் நம்மை ஆசீர்வதிப்பார்.